வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண இந்த போட் Airdopes 121 ப்ரோவும் போன மாதம் அனௌன்ஸ் பண்ண இந்த நாய்ஸ் பட்ஸ் VS104 கம்பேரிசன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு இயர்பட்ஸோட டிஃபரன்சஸ் மட்டும் தான் வந்து பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னுமே நல்ல டீட்டெயில்டான ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்ஸ்க்கான டீட்டெயில்டு அன்பாக்சிங் ரிவ்யூ நம்ம சேனலில் வந்து முன்னாடியே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இதோட டிசைன் டிஃபரன்சஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஸோ 121 ப்ரோக்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா 121 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஸ்பிளே இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து இந்த கேஸில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது நம்ம வந்து ப்ரிசைஸாக வந்து பார்த்துக்க முடியும். ஆனால் நாய்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 LED லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த LED லைட் இண்டிகேட்டர் வச்சு தான் நம்ம வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நம்மளால வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து பார்க்க முடியும். ஆனால் நாய்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா நாய்ஸோட ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா போட்டோட பெட்டராக இருக்குது. ஸோ போட்டில் பார்த்தீங்கன்னா ஹிஞ்ச் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஸ்டிஃபாக இப்படி பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆயிரும். ஆனால் நாய்ஸ் பாருங்கள் க்ளோஸ் ஆகல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷனல் வைஸ் போட் வந்து பெட்டராக இருக்குது. ஆனால் வந்து டியூரபிலிட்டி வைஸ் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பெட்டராக வந்து இருக்குது. அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்லையுமே நமக்கு வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக இதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த டிஃபரன்ஸுமே வந்து இல்லை. ஃபிட்டில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டுலையுமே எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா சூப்பராக செட் ஆயிடுச்சு. கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்ஸுமே பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் 5.3 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போட்டில் வந்து இன்ஸ்டன்ட் வேக் அண்ட் பேர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நாய்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைப்பர் சிங்க்னு ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வந்து செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அப்புறம் வந்து வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில பார்த்தீங்கன்னா நாய்ஸில் நமக்கு வந்து IPX5 ரேட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. போட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPX4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நாய்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டோட கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன மார்ஜினில் வந்து பெட்டரான வாட்டர் ப்ரூஃபிங்காக வந்து இருக்கும். அண்ட் லாட்டன்சின்னு வரையில பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளியர் வினர் கண்டிப்பாக போட்டு தான். ஸோ போட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து பீஸ்ட் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 65 மில்லிசெகண்ட்ஸ் வரைக்குமே லாட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். ஆனால் நாய்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்தவித லோ லேட்டன்சி மோடுமே வந்து கொடுக்கல. ஸோ இதில் நான் வந்து ஒரு ஆப்பில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அப்ராக்சிமேட்டாக அதில் வந்து 150 to 200 மில்லிசெகண்ட்ஸ் வரைக்குமே வந்து கிடைச்சதுனால கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 121 ப்ரோ தான் வந்து பெட்டராக வந்து இருக்கும். அண்ட் பேட்டரி லைஃப்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு இயர்பட்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான பேட்டரி லைஃப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாய்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக 30 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இயர்பட்டோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. போட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 10 ஹவர்ஸ் வந்து கிடைக்குது. இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 40 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு வந்து அந்த டிஸ்பிளே இருக்கனால பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டுக்கு வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ் வந்து இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செம குவிக்காக வந்து சார்ஜ் ஏறிடும். அண்ட் கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாய்ஸில் வந்து டூயல் மைக்கோ இல்லை அப்படி இல்லைனா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனோ அந்த மாதிரி எந்த ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுக்கல. ஆனால் போட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து குவாட் மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரைட் இயர்பட்டில் 2 மைக், அப்புறம் வந்து லெஃப்ட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது போக இவங்க வந்து ENX டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து கால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இண்டோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் வந்து இருந்துச்சு. ஆனால் அவுட்டோர்னு வரையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டோட கால் குவாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா பெட்டராக வந்து இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் வந்து இதை கேன்சல் பண்ணி நல்லா கொடுக்குது. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் Airdopes 121 ப்ரோல வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். நான் வந்து அவுட்டோர்லேருந்து ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ அவுட்டோர் அப்போ அதோட கால் குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த நாய்ஸ் பட்ஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ நாய்ஸ் நல்லா இருக்கா இல்லை போட் நல்லா இருக்கா, ரெண்டுமே நான் வந்து அவுட்டோர்லேருந்து தான் ஷூட் பண்ணிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நாய்ஸில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சூப்பரான விஷயம்னால நம்ம வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ பண்ணோம்னா நம்ம வந்து இயர்பட்ஸ்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஆனால் போட்டில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் நமக்கு வந்து டச் கண்ட்ரோலில் வந்து கொடுக்கல. போட்டுக்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா போட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெடிகேட்டடாக ரீசெட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ரீசெட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து சிம்பிளாக வந்து இருக்கும். அண்ட் கடைசியாக இந்த ரெண்டு இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ நாய்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13mm டிரைவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு.
வோக்கல்ஸாக இருக்கட்டும் ட்ரிபிளாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஈக்குவலாக நல்லா சூப்பராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பேஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேஸில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் தான் வந்து போட்டோட பெட்டராக இருந்துச்சு. ஸோ பேஸ் நல்லா பஞ்சி நல்லா சூப்பராக நல்லா பவர்ஃபுல்லாக நாய்ஸில் வந்து இருந்துச்சு. போட்லேயும் நல்லா இருந்துச்சு. ஆனால் நாய்ஸ் கம்பேர் பண்ணது போட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான பேஸ் இருந்துச்சுன்னா சொல்லுவேன். ஸோ ஓவராலாக சவுண்ட் குவாலிட்டி வைஸ் நாய்ஸ் தான் வந்து பெட்டர், ஏன்னா இந்த பேஸுக்கோசரம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ஸோ ப்ரைஸிங் வரையில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து 1600 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. போட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு இனிஷியல் டீலாக 1300 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து 1600 rupees வந்து ப்ரைஸ் ஏறிடும். ஸோ இந்த 2 இயர்பட்ஸில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து போட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் வரும்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கால் குவாலிட்டி பெட்டராக இருக்கும். இதில் வந்து கேமிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரீசெட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லா பெருசாக சூப்பராக வந்து இருக்குது. ஸோ நாய்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, நாய்ஸில் வந்து பில்டு குவாலிட்டி வைஸ் டியூரபிலிட்டியில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா இதோட ஹிஞ்சுக்கோசரமே நம்ம வந்து சொல்லிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாய்ஸில் வந்து பேஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு. போட்டோடைய பேஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாய்ஸில் நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். மற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இதில் எது வருதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கண்டிப்பாக போட்டு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா போட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ், அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்தது வந்து ஒரு சூப்பரான விஷயம் வந்து சொல்லலாம். அதுவும் இப்போ இருக்க இந்த 1300 rupees இனிஷியல் டீல் வந்து வேற லெவல் டீல். அதனால் நீங்கள் வந்து போட்டே வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த 2 இயர்பட்ஸில் ஏதாச்சும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.